வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மசாலா உருளைக்கிழங்கு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியும் போது இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, நான் ஒரு 5-6 பல்லு பூண்டு இது மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பூண்டு இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது கூடவே நான் 1 கப் வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 5 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா குழைய வேகட்டும். இப்போ இது கூட தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கிரேவி நல்லா கொதிக்குது. இதில் பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணி நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி கொதிக்கும் போது நம்ம இந்த உருளைக்கிழங்கை இப்படி கையாலே லைட்டாக உடச்சி விட்டுறலாம். கொஞ்சம் பாதி பாதியாக உடச்சி விட்டாலே போதும். ரொம்ப நீங்கள் சின்ன சின்னதாக உடச்சி விட்டால் உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. இது மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பனில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு கிரேவி ரொம்ப நல்லா திக்காகிடும். வாங்க, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது. நம்மளுடைய மசாலா உருளைக்கிழங்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு.
நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுருங்க. இந்த மசாலா உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் பூரி சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.